வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ், ஜர்பஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோன்னா, ரெனோவேஷன் வர்சஸ் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது புதுசாகவே நம்ம வீடு கட்டிக்கலாமா அல்லது இருக்கிற வீட்டையே நம்ம ரெனோவேட் பண்ணி வாழ்ந்துக்கலாமா அப்படின்ட்டு நமக்கு நிறைய குழப்பம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது அதுக்கான செலவு, பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அதுக்கு வேல்யூ இருக்கா, அதை பற்றி ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிக்கும்போது நீங்களே ஒரு தெளிவான முடிவை எடுப்பீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ரெனோவேஷன்னா என்னன்னு பார்ப்போம். ரெனோவேஷன்ன்றது நம்ம இருக்கிற வீட்டை மேம்படுத்துவது. அதாவது ஒரு பாத்ரூம் சின்ன சைஸாக இருக்குது, நம்ம பாத்ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அல்லது பாத்ரூமோட டைல்ஸ் எல்லாம் ரெனோவேட் பண்ணணும், இல்லைன்னா ரூம் சைஸ் சின்னதாக இருக்குது, நம்ம கொஞ்சம் ரூம் சைஸை பெருசாக்கணும், அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா நம்ம ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம மேலே ஒரு ஃப்ளோர் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ரெனோவேட்டில் நிறையா இருக்குது. ஸோ இந்த ரெனோவேட் பண்ணுறதுல நன்மை என்ன, தீமை என்ன, ரெனோவேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போ நான் அடுத்தடுத்து அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ இதில் நன்மைகள் என்ன, தீமைகள் என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம நன்மைகள் பார்த்துருவோம். முதல்ல என்னென்னா, அந்த பட்ஜெட் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணுற டைம் பீரியட், அதாவது இப்போ 3 மந்த்துக்குள்ளேயே நம்ம அந்த மொத்த ரெனோவேட்டும் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் போய் தங்குற அந்த நாட்கள் நமக்கு குறைவாக இருக்கும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரெனோவேட் பண்ணுறோன்னா ஒரு 3 மந்த் டைம் பீரியட் ஆகுதுன்னா, நம்ம வெளியில் போய் ஒரு ரெண்ட் எடுத்து நம்ம ஒரு வீடு இருக்கோன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட்டோட பைசா கம்மியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெமரிஸ். அதாவது மெமரிஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு அப்பா காலத்து வீடு, நம்ம தாத்தா காலத்து வீடு, நம்ம அண்ணாமலை படத்தில் ரஜினி சார் சொல்லுவார் இல்லையா, இந்த எங்கள் அப்பா கட்டின கோயில் தான் இந்த வீடு அப்படின்னு சில பேருக்கு சில மெமரிஸ் இருக்கும். அது பாரம்பரியமாக அந்த மெமரிஸ் இருக்கணுன்றதுக்காக அந்த வீட்டை வச்சு பாதுகாத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெனோவேட் போகலாம். இப்படி நிறைய நன்மைகள் இருந்தாலும் சில மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன மைனஸ்னால், நீங்கள் பழைய ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் இருக்கலாம், அல்லது லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிசைன் வைஸ் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சர் எந்த அளவு உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குதோ அந்த அளவு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் போக முடியும். நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுலாம் நம்ம டிசைன் ஒர்க்கு நம்ம அதை பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சரல் அது நமக்கு அப்ரூவ் கொடுக்கணும், அதாவது அப்ரூவ் ஆகணும்னா அந்த ஸ்ட்ரக்சரல் தாங்கணும். ஸோ அது வரைக்கும் தான் நம்ம டிசைன் ஒர்க் நம்ம பண்ண முடியும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் ஒர்க் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின்டெனன்ஸ்னால் நீங்கள் பழைய பில்டிங் ரெனோவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் அடிக்கடி வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் மெயின்டெனன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். அடுத்தது ஹிடன் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு எங்கே என்ன பிரச்சனை இருக்குது, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது நமக்கு அப்போ பண்ணும்பொழுது தெரியாது. ஃப்யூச்சரில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெனோவேட் பண்ணுறதுல இருக்கிற மைனஸ். ரெண்டாவது நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்றது நம்ம புதிய ஃபவுண்டேஷன் போட்டு வீடு கட்டுறது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ ஆர்சிசி ஸ்ட்ரக்சர், லேட்டஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவு டிசைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். மாடர்ன் ஃப்ளோர் பிளானை நம்ம நியூ கன்ஸ்ட்ரக்ஷனில் பயன்படுத்திக்கலாம். நியூ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது நம்ம புதுசாக வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா டிசைன் ஃப்ரீடமாக இருக்கும், சேஃப்டி ப்ளஸ் ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 30-40 வருஷம் ஆனால் கூட உங்களுக்கு இந்த வீட்டை பற்றினான டென்ஷன் உங்களுக்கு இருக்காது. சரி, இதில் ப்ளஸ் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கா, மைனஸ் பாயிண்ட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா அதோட டைம் பீரியட்ன்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது குறைஞ்சது 8 to 12 மாதங்கள் உங்களுக்கு புதுசாக வீடு கட்டுற மாதிரி இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பழைய வீட்டில் இருக்கீங்க, அதை இடிச்சுட்டு தான் கட்டணும்னா, அதை முழுசாக இடிச்சுட்டு கட்டுற வரைக்கும் நீங்கள் வந்து 8 அல்லது 12 மாதம் வந்து நீங்கள் வாடகை வந்து கொடுத்து வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் வெளியில். அப்புறம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெனோவேஷனை விட பட்ஜெட் வந்து இது அதிகமாக வரும். அதாவது நீங்கள் இப்போ இது வந்து ஒரு ரெனோவேஷன் வந்து ஒரு 5 lakhs ஆகுதுன்னா, உங்களுக்கு நீங்கள் புதுசாக வீடு கட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபா ஆச்சு உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஆகலாம். சரி, இதோட ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்டு பார்த்தாச்சு. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதோட காஸ்ட் வைஸ் எவ்வளோ வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரும். ரெனோவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியலு, அது மட்டும் இல்லாமல் அதோட கண்டிஷன், சைட்டோட கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு செலவு வந்து முன்ன பின்ன இருக்கும். ரெண்டுத்துக்கான டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் வந்து 1 அல்லது 3 மாதம் ஆகும். உங்களுக்கு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது 6லேருந்து 12 மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஆகலாம். சரி, எப்போ தான் ரெனோவேஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற இந்த பாயிண்டெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரெனோவேஷனே நீங்கள் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெனோவேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சரல் வந்து உங்கள் சைட்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட்டே. நீங்கள் ஸ்ட்ரக்சரல் வந்து நல்லா இல்லைன்னா நீங்கள் ரெனோவேட் பண்ணாதீங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெனோவேட் போகலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெனோவேட் தாராளமாக போகலாம். நாலாவது டெம்பரவரி சொல்யூஷன் தேவைப்பட்டால் நீங்கள் ரெனோவேட் வந்து கண்டிப்பாக போய்க்கலாம். சரி, நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் போகலாம் அப்படின்றது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் இது. ஸோ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்போ போகலான்னா, உங்கள் ஸ்ட்ரக்சரல் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் நியூ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுங்க, ரெனோவேட் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு லாங் டைம் ஒரு சேஃபான வீடை நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் தாராளமாக போங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் ஸ்பேஸு, அப்புறம் ரூமோட சைஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் போங்க. அது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மாடர்ன் டிசைன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நியூ ஹவுஸ் போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பர்ட் அட்வைஸ். அதாவது நீங்கள் ஒரு ரெனோவேஷனோ அல்லது நியூ ஹவுஸோ ஒரு கட்டுற ஒரு ஐடியா இருந்துச்சா, இல்லை ஏற்கனவே இருந்த பில்டிங்கை இடிச்சுட்டு கட்டலாமா அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்கும்போது உங்களில் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ப்ரொஃபஷனல் டீமை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து சைட் விசிட் பண்ண வைக்கிறது தான் உங்களுடைய முதல் வேலையாக இருக்கணும். ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோ அல்லது வந்து ஒரு சைட் இன்ஜினியரோ கூப்பிட்டு வந்து நீங்கள் சைட்டை ஃபுல்லாக விசிட் பண்ண சொல்லி, ஸோ சைட்டோட கண்டிஷன் என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த முடிவை எடுக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில ஆயிரங்கள் செலவு பண்ண தயங்கி பல லட்சங்களை நீங்கள் வீணாக்காதீங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து முக்கியமான பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு எது சரி வரும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்தாலோ இல்லை குழப்பம் இருந்துச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஃப்ரீ சைட் விசிட் அண்ட் ஆனஸ்ட் கைடன்ஸை நாங்கள் தரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.